காலையிலேருந்து சபரியோட ப்ரமோ எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சபரியோட ப்ரமோ வந்துருச்சு. காலையில் ஃபுல்லாக ஒரே காசிப் ப்ரமோவாக தான் போட்டிருந்தாங்க. இப்போ தான் கரெக்ட் ப்ரமோ போட்டிருக்காங்க. அந்த டாஸ்க்கு தான் எல்லோரும் கையை மேலே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. மேலே ஏதாவது அரிசி மாவு மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்களோ இன்னும் தெரில. நிறைய பேரோட தலைமுடியெல்லாம் வெள்ளையாக இருக்குது. கையை எடுத்துட்டோன்னா அது நம்ம தலையில் விழுந்துரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் இருந்துட்டு என்னென்னா எல்லோரும் பால் எறிகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆனவங்க அந்த பாலை விட்டு எறியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தானே பயங்கர எரிச்சலோடு எறிவாங்க. ஐயோ அவங்களும் அவுட் ஆகணும்னு. அதனால இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்துருக்கலாம். சாண்ட்ரா, அரோரா, கானா வினோத், அப்புறம் விக்ரம், கமருதீன் எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போ விக்ரம் வந்து சொல்கிறாரு கமருதீன் கிட்டே கானா வினோத் இப்போ 3 பேர் இருக்கோம், வரிசையாக அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பாலை விட்டு விட்டு எறிகிறாரு. அப்போ வந்து பாரு வந்துட்டு ஒன்று கூடிட்டாங்கய்யா, ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்போர்ட்டிவாக சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. பாரோட காதில் ஏதோ ஒன்று படுது. கமருதீன் போட்டதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதை பார்த்துட்டு அம்மா இப்படி அடிச்சிட்டானேங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பட் சிரிச்சுக்கிட்டே தான் நிற்கிறாங்க. திவ்யா இங்கே தம் கட்டி நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் சுபிக்ஷா நிற்கிறாங்க. சுபிக்ஷா அந்த டைமில் ரூல் பிரேக் இல்லை, 2வது கையும் தூக்கி அந்த கிளாம்ப் டோரில் வச்சுட்டாங்க போல இருக்குது. அதனால நீங்கள் 2வது கையும் சேர்த்து வச்சதுனால நீங்கள் இந்த போட்டியிலேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. சுபிக்ஷா வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த சபரி அடித்ததை நமக்கு காட்டலை. அடிச்சு பாவம் அப்படி நின்று ஒரு நிமிஷம் சுருங்கிட்டாரு. கீழே விழுந்தோடனே அங்கே இருந்துட்டு விக்ரம் வந்துட்டு சாரின்ட்டு ஓடி வராரு. சபரியோட கை விரல்லாம் அப்படி துடிக்குது தரையில். கமந்து தலை கீழே படுத்திருக்காரு. பக்கத்தில் அரோரா இருக்கிறாங்க, சாண்ட்ரா இருக்கிறாங்க, விக்ரம் இருக்கிறாங்க. 3 பேரும் நின்று பார்க்குறாங்க. பயங்கரமாக வழியில் துடிச்சு இது பண்ணுறாரு. அப்போ இதுக்கு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வரும்போது தான் இதுக்கப்புறம் தான் திவ்யாவோட முகத்தில் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த சண்டை வந்ததுக்கப்புறம் தான் சபரிக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு போல இருக்குது. என்னவோ தெரில. கடவுள் புண்ணியத்தில் எதுவும் பெரிய அடியாக இல்லாமல் சிம்பிளான அடியாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன கேமுக்காக லைஃப்பை தொலைக்க முடியாது. இதை பற்றி உங்களோட இதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.